ஐயா அப்துல் கலாம் ஒரு பேரறிஞன். அவர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு பேசினாரா? இல்லை மாவட்ட ஆட்சியரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரா? மாணவ பிள்ளைகளை தேடி தேடி வந்து பேசியதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளையும் உணராக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற என்ன பாகுபாடு இல்லாத சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று கற்பித்தவன் அப்துல் கலாம் அவர்கள். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று எழுப்பினார். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இழந்த மண்ணை மீட்டே தீர்வேன் என்று உறுதியேற்று ஆங்கிலேயர்களோட பேசுவதற்கு ஆங்கிலம் பயின்று, பிரெஞ்சுக்காரர்களோட பேசுவதற்கு பிரெஞ்சு பயின்று, ஹைதர் அலி கூட திப்பு சுல்தானோட பேசுவதற்கு உருது மொழியை பயின்று, போர்க்கலைகளிலே வாழ்வீச்சு, சிலம்பம், குதிரை பயிற்சி என்ற பல்வேறு போர்க்கலைகளிலே தேர்ச்சியுற்று தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீண்டும் போரிட்டு மீட்ட பெருமைக்குரிய நமது பெருமைக்குரிய பாட்டியார், நமது முப்பாத்தால் வேலு நாச்சியார் தான் ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைக்கும் நினைவுக்கு வர வேண்டும். நமது பாட்டன் பெரும்பாவலன் பாரதி, அவன் எல்லாத்தையும் பாடலாம், ஆனா தாலாட்டு பாடல. ஏன் பாரதி பாடல? பாட தெரியாம இல்ல, விழித்து கொண்டிருக்கிற இனத்திற்கு தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. உறங்கிக் கொண்டிருக்கிற இனத்தை எழுப்புவதற்கு எழுச்சி மிகுந்த, புரட்சி மிகுந்த நெருப்பு கவிதைகளால் தேவை என்பதை பாரதி உணர்ந்து பாடினார். அதனால தாலாட்டு பாடல. முழிச்சுக்கிட்டு இருக்கவன தானடா தூங்க வைக்க பாட்டு வேணும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறதுக்கு தானடா பாட்டு வேணும். அன்னை கல்வி குழுமம் கொண்டாடுகிற வீரத்தாய் திருவிழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்களே, என் ஆருயிர் இளவல் இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி வழக்குரைஞர் மணி செந்தில் அவர்களே, என்னைப் போலவே இந்த மண்ணை நேசிக்கின்ற என் அருமை இளவல் திரைப்பட நம்பிக்கைக்குரிய நடிகர் தம்பி ஸ்ரீராம் அவர்களே, என் போன்ற தமிழ் பிள்ளைகளை தடம் பிறளாது நல்வழி நடத்தி கொண்டிருக்கிற அறிவிற் சிறந்த ஆன்றோர் பெருமகன் என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்களே,
அழகு தமிழால் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய தங்கை பேராசிரியர் கயல்விழி அவர்களே, மலர்விழி அவர்களே, என் பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய இந்த அன்னை கல்லூரி குழுமத்தினுடைய செயலாளர் என் ஆருயிர் இளவல் ஹுமாயூன் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சுந்தரமதி அவர்களே, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகையோரே, எப்போதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். வீரத்தாய் திருவிழா என்ற உடனேயே பல பேருக்கு பல தாய்கள் நினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு தாய் தான் நினைவுக்கு வர வேண்டும். அவள் கணவனை இழந்த பிறகு வெள்ளுடை உடுத்தி பூ பொட்டை இழந்து முக்காடை போட்டுக்கொண்டு மூலையில் உட்கார்ந்து மூக்கை சிந்திக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டியதுதான் பெண்ணின் தலை விதி, தலை எழுத்து என்று இருந்த காலத்தில் அதையெல்லாம் உடைத்து நொறுக்கி எறிந்து அந்நியர்களால், ஆதிக்கவாதிகளால் அன்னை நிலம் பறிக்கப்பட்ட போது, அடிமைப்பட்ட போது என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிராது, இழந்த மண்ணை மீட்டே தீர்வேன் என்று உறுதியேற்று ஆங்கிலேயர்களோட பேசுவதற்கு ஆங்கிலம் பயின்று, பிரெஞ்சுக்காரர்களோட பேசுவதற்கு பிரெஞ்சு பயின்று, ஹைதர் அலி கூட திப்பு சுல்தானோட பேசுவதற்கு உருது மொழியை பயின்று, போர்க்கலைகளிலே வாழ்வீச்சு, சிலம்பம், குதிரை பயிற்சி என்ற பல்வேறு போர்க்கலைகளிலே தேர்ச்சியுற்று தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீண்டும் போரிட்டு மீட்ட பெருமைக்குரிய நமது பெருமைக்குரிய பாட்டியார், நமது முப்பாத்தால் வேலு நாச்சியார் தான் ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைக்கும் நினைவுக்கு வர வேண்டும். அவள் மட்டும்தான் வீரத்தாயா என்றால் இல்லை. என்னுயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ, இந்தி திணிப்பால் என் தாய்மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இங்க தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவலுக்கேற்ப
அன்னை தமிழ் மொழி காக்க இன்னுயிரை இந்த ஈக மறவர்களை பெற்ற ஒவ்வொருவரும் வீரத்தாய் தான். தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழீழம் சிங்கள இன வெறியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அன்னை நிலம் அடிமையாக்கப்பட்டு நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற கொடுந்துயரம் நிகழ்ந்த போது எந்த ஆயுதத்தை வைத்து நம்ம இன மக்களை அழித்து ஒழித்து அடிமையாக்க துடிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை ஏந்தி நமது இன மக்களை விடுதலை செய்வதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அந்த தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீரச்சாவை தழுவிக்கொண்ட அந்த மா வீரர்களை பெற்ற ஒவ்வொரு தாயும் வீரத்தாய் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. வீர தமிழ் மகன் முத்துக்குமாரை, ஈகை தமிழ் மகன் அப்துல் ரவூப்பை, வீரமங்கை அன்பு தங்கை செங்கொடியை, இவர்களை பெற்றவர்கள் எல்லாம் வீரத்தாய்கள் தான். இந்த நெருப்பு துண்டுகளை கருப்பையில் சுமந்த ஒவ்வொரு தாயும் வீரத்தாய் தான். தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வான ஏறு தழுவுதல் எண்ணின உரிமை, அதை மீட்டெடுப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்று அந்த புரட்சிகர போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொரு மாணவ பிள்ளையும் இளைஞர்களையும் பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயும் வீரத்தாய் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அறிவில் சிறந்த பிள்ளைகளே, என் அன்பு தம்பி தங்கைகளே, வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி கொல்வதல்ல. தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை எவன் காத்து நிற்கிறானோ அதுதான் உலகத்தில் தலை சிறந்த வீரம். அப்படி இந்த மண்ணின் மக்களின் எதிர்கால நல்வில் வாழ்விற்காக இன்று இந்த இளம் வயதிலே களத்திலே நின்று போராட வந்திருக்கிற அன்பு தம்பி ஸ்ரீராமை பெற்ற தாயும் ஒரு வீர தாய்தான் என்பதை நாம் மனதில் வைத்து போற்ற வேண்டும். என் தம்பி பிரபாகரர் குறிப்பிடும்போது கூட அண்ணனோடு அதற்குள் சென்று விடக்கூடாது, நமக்கு இன்னும் பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது என்பதை சொன்னார். எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த வேலையை என்னால் சுதந்திரமாக செய்ய முடிகிறது என்றால் என்னை பெற்றவர்கள் என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளவில்லை. 5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் என் தாயிடத்தில் அழைத்து சொல்லுவேன், அம்மா என்னை கைது செய்ய போகிறார்கள், நான் சிறைப்பட போகிறேன் என்று. என் தாய் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான், மகராசனா போயிட்டு வா ஐயா, அவ்வளவுதான் என் தாய் சொல்வது. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ என்ன வேலை செய்ய போனா என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் தாய் புலம்பி இருந்தால், தடுத்திருந்தால் நான் இது செய்திருக்க முடியாது. என் வீட்டில் வரவேற்பில் பெரிய மாளிகை ஒன்றும் கிடையாது. நுழையிற இடத்துல சோகத்தில் எங்கள் அண்ணன் படம் இருக்கு, பக்கத்தில் சமையலுக்கு ஒரு கூரை வீடு இருக்கு. அந்த கூரையை ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கூரையை எடுத்துட்டு ஓடு போட்டு தர்றேன்ட்டு ஒரு திட்டம் பதிவு செய்ய வந்த அதிகாரிகள் பார்க்குறாங்க. நானே எங்கள் அண்ணன் இருக்கிற படம் தெரிஞ்சிருச்சு என் வீடுன்ட்டு. அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வர்றாங்க. என்ன பார்க்குறீங்க? இது என் மூத்த மயன் பிரபாகரன் பேர், என் மூத்த மயன் பிரபாகரன் பேர். சரி, இந்த கூரை வீடு உங்கள் வீடு? ஆமாம் என் வீடு தான். அதெல்லாம் அதுக்கு மாற்று ஒரு திட்டம் இருக்குமா, அது ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்குன்னு. வேணாம், என் மயன் திட்டுவேன், நான் இந்த கூரையில் இருந்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்ட்டு. கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற வீர மாதாக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள்.
என் தம்பி பேரறிவாளனை பெற்ற தாயை விட ஒரு வீர மாதா இந்த தமிழ் மண்ணில் இன்று உண்டா? எண்ணற்ற தாய்மார்கள் அளப்பரிய தியாகங்களை செய்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இந்த மண்ணிலே அத்தனை பேரும் வீரத்தாய் தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், வியாசர் சொல்லுகிறான், ஒரு ஆணினுடைய அனைத்து புகழுக்கும் காரணம் பெண்தான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என் தாய்தான் காரணம் என்று சொல்லுகிறான். பீச்சர் என்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று சொல்லுகிறான். தாயின் இதயம்தான் குழந்தைகளின் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை, உன் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வீர தாய்களை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்கிறோம். ட்ரூமேன் நாட்டினுடைய அதிபராயிட்டான். ட்ரூமேன் பல பேர் வந்து தாயை சந்திக்கிறாங்க. அவர் அந்த தாய்கிட்ட பேசுறாங்க, உங்கள் மகன் இந்த நாட்டிற்கே அதிபனாகி விட்டானே, அதை நினைத்து உங்களுக்கு பெருமையாக இல்லையா? இருக்கிறது. ஆனால் என் இன்னொரு மகன் நிலத்தில் உழுது கொண்டு இருக்கிறானே, அவனை நினைத்தால் அதை விட எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்துட்டு தலைப்பழுத்து போடுகிற பாடலை எடுக்க என்ன பிறந்த மண்ணான என் ஊருக்கு போகிறேன். என் பாட்டன் கட்டிய காளையார் கோயில் கோயிலை எடுக்கணும்னு நான் எடுக்கிறேன். மருதிருவர் கட்டிய கோயில். தயாரிப்பாளர் எனக்கு ஒரு வசதியும் செய்து தரல. ஒளிப்பதிவு கருவி எடுத்துக்கிட்டு ஒரு மகிழுந்தில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு தம்பியும், அவன் மதின்னு ஒரு தம்பி, அவனும் எங்கள் ஊர் தான். இப்போ சங்கற்ற உதவியாளராக இருந்து இயக்குனரானான். 2 வாரம் போகிறோம், போய் எடுத்துட்டு திரும்பி வர்றோம். சொந்த ஊருக்கு போகலை, பசி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குளம், எங்கள் ஊரில் செம்மண் குளம், அழுக்காக தான் தண்ணி இருக்கும், ரொம்ப மங்கலாக இருக்கும். அதை வச்சு மண்ணை எடுத்து பல்லு விளக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆத்தா சோறு கொண்டு போகுது, பல்ல விளக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், எங்கே போய் சாப்பிட்லாம்னு. அப்போ என்னப்பா என்ன ஒரு மாதிரி இப்படி போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. பசிக்குது தம்மா, எங்கேயாவது சாப்பிட்லாம்னு. எதுக்கு, எங்கே போய் சாப்பிட போகிற? இந்த அம்மாட்ட இருக்கு சோறு, வா உட்காரு என்று அந்த தாய் உட்கார வச்சு சோறு போடுறா. பழைய சோறு தான், பழைய வெஞ்சனம் தான். சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, நான் சாப்பிடும்போது கேட்குறேன், அம்மா சாப்பாடை எங்களுக்கு கொடுத்துட்டில்ல, யாரு கொண்டு போனேன்? அப்பாவுக்கு தான் கொண்டு போனேன், உழுதுகிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு தான்ப்பா கொண்டு போகிறேன். ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் பசி தாங்கும். நான் வீட்டில் நிறைய சோறு இருக்குது, உனக்கு கொடுத்துட்டு போய் டப்புன்னு சோறு எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு கொடுத்துருவேன், நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நானும் என் தம்பியும், நாங்கள் கடையில் சாப்பிட வச்சுருந்த காசு தான் 100 ரூபா இருந்துச்சு, எடுத்து அந்த தாய்கிட்ட கொடுத்தேன். அந்த தாய்கிட்ட அந்த தாய், ஆத்தாடி என்னப்பா பெத்த தாய்கிட்ட காசு கொடுத்து சாப்பிட்ற பழக்கம் என்ன பழக்கம், என்ன பழக்கம்? எனக்கு காசு வேணாமடா மகனே, காசு வேணாம். ஆனால் நீ எந்த திசையில் எந்த நாட்டில் இருந்தாலும் உனக்கு இங்கே ஒரு தாய் இருந்தேங்கிறத நினைவில் வச்சுக்க, போயிட்டு வா என்று சொல்கிறான். இப்போ அந்த தாயை நான் நினைக்கிறேங்கிறது இப்போ அந்த தாய்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தினம் நினைக்கிறேன். அப்படி எண்ணற்ற தாய்மார்கள் இந்த மண்ணில். மாணவ பிள்ளைகளை அடித்து விரட்டிருச்சு காவல்துறை சென்னை கடற்கரையில். என் மீனவ சொந்தங்கள், நடுக்குப்பம் நொச்சி குப்பத்தில் வாழுகிற என் குப்பத்து சொந்தங்கள் காயம்பட்டு கிடக்கிறார்கள். போய் பார்க்க போகிறேன் என்னம்மா நடந்ததுன்னு. நம்ம பிள்ளைகளை அடித்து கத்தி கதறி ரத்தத்தோட ஓடி வந்தாங்கப்பா. நம்ம பிள்ளைங்க ரத்தத்தோட வருதுங்க. அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்?
வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீரும் சோறும் கொடுத்தோம், இது தப்பா என்ற அந்த பிள்ளைகளின் காயத்தை துடைத்து மருந்திட்டு சோறும் நீரும் கொடுத்த ஒவ்வொரு தாயும் இந்த தமிழ் நிலத்திலே வீரத்தாய் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தமிழன் எதையும் எங்கெங்கயோ தேடுவான். இவன் புரட்சிங்கிறத வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று நினைப்பான். அது ஒவ்வொரு மனிதனும் தன் தினந்தோறும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை இவன் மறந்து விடுவான். புரட்சி என்பது என்ன? தந்தை பெரியார் இடத்திலே கேட்கிறார்கள், புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது என்ன? வெறுங்காலோடு நடந்த நாம் செருப்பு போட்டு நடக்கிறோம் புரட்சி. அப்படி என்றால் செருப்பு போட்டு நடக்கிற செயல் புரட்சி என்றால் அந்த செருப்பை செய்து தந்தவன் புரட்சியாளன் தான் அங்க இருக்கிறது. கரடுமுரடான பாதைகளில் நடந்து கொண்டு திரிந்தோம், அதை பயணிப்பதற்கு ஏற்ற பாதையாக மாற்றி தருகிற செயல் புரட்சி. அதை செய்து கொடுத்தவன் புரட்சியாளன். மூக்கை பிடித்துக் கொண்டு குப்பையை போடுகிறோம், அதை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். சடையும் முடியுமாக வாழ்கிறோம், அதை வெட்டி அழகுபடுத்துகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். ஆளுக்கு துணியோடு திரிகிறோம், அதை வெளுத்து வெள்ளையாக தூய ஆடையாக தருகிற செயல் புரட்சி, அதை செய்கிறவன் புரட்சியாளன். நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழணும். பகத்சிங் சொல்றான், புரட்சினா அது ரத்தம் சிந்துகிற மோதலாத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. இது துப்பாக்கிகள் தோட்டாக்களின் மீதான வழிபாடு அல்ல புரட்சி. பின்ன எது புரட்சி? திட்டமிட்டு அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மொத்தமாக மாற்றுகிற செயல்தான் புரட்சி என்கிறார். அப்படி திட்டமிட்டு அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். லெனின் இன்னும் மேல போய் சொல்றான், புரட்சிங்கிறது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை, அது தருணங்களில் சூழ்நிலைகளிலும் பிறப்பதில்லை, அது வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைகின்றது. அது உள்நாட்டு வெளிநாட்டு பல்வேறு காரணங்களால் புரட்சி வெடிக்கிறதுங்கிறான். அப்படிதான் ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி வெடிச்சது. ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி வெளிநாட்டு உள்நாட்டு காரணங்களால் தான் ஜல்லிக்கட்டுக்கான புரட்சி வெடிச்சது. புரட்சி எப்போது தோன்றும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை தோன்றுமானால் தானே புரட்சி அந்த மண்ணில் தோன்றும் என்கிறான் புரட்சியாளர் லெனின். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், புரட்சி என்பதை ஒரு பெரிய வார்த்தை, இதெல்லாம் மாசே துங்கு தான் நிகழ்த்த முடியும், ஃபிடல் காஸ்ட்ரோ தான் நிகழ்த்த முடியும், சேகுவாரா தான் செய்ய முடியும், இதை ஹோசிமின் தான் செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டாம். நீங்களும் செய்ய முடியும், நானும் செய்ய முடியும், நாம் எல்லோரும் இணைந்தும் செய்ய முடியும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும், மாறும். கல்லூரி விழா, மாணவர்கள் தம்பி தங்கைகளை சந்திக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடு எல்லா வேலையும் விட்டு ஓடி வருவது ஏன்? புரட்சியாளர் மாசேத்துங் சொல்றான், சீன பெருந்தேசத்தின் புரட்சியை முன்னெடுத்த பெருமகன், எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள் என்று சொல்றான். எல்லாரும் எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி கையெழுத்து போட்டதுல நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் நீ படிக்க முடியாது. எனவே எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள், நான் உருப்படியாக எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி உருப்படியாக எழுத நினைப்பதால் தான் எழுதாத வெள்ளைத்தாள்கள் உங்களை தேடி தேடி நாங்கள் ஓடி வருகிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். நமது முன்னவர்கள் நமது பாட்டன் பெரும்பாவளன் பாரதி, அவன் எல்லாத்தையும் பாடனான்.
எல்லாத்தையும் பாடணும். ஆனா தாலாட்டு பாடல. ஏன் பாரதி பாடல? பாட தெரியாம இல்ல. விழித்துக் கொண்டிருக்கிற இனத்திற்கு தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. உறங்கிக் கொண்டிருக்கிற இனத்தை எழுப்புவதற்கு எழுச்சி மிகுந்த, புரட்சி மிகுந்த நெருப்பு கவிதைகளால் தேவை என்பதை பாரதி உணர்ந்து பாடினார். அதனால தாலாட்டு பாடல. முழிச்சுக்கிட்டு இருக்கவன தானடா தூங்க வைக்க பாட்டு வேணும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எழுப்புறதுக்கு தானடா பாட்டு வேணும். அதனாலதான் நமது புரட்சி பாவலன் தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று பாடினான். பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று எழுப்பினார். இவங்கெல்லாம் யாரு? தண்ணீர் ஊற்றி நம்மளை எழுப்பல, வெந்நீர் ஊற்றியும் எழுப்பல, திரவத்தை கொட்டி எழுப்பினா, உடனே எந்திரா என்று எழுப்பினா. பாரதி வாரான், பாப்பாவுக்கு தான் பாடுறான். சாதிகள் இல்லையடி பாப்பா. பிஞ்சு மனதுக்குள்ள, குழந்தை மனதுக்குள்ள அந்த விதையை தூவிடணும்னு நினைக்கிறான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் பொந்திலோர் அங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேங்கிறான். குஞ்சுன்னு தான் சொல்றான். அது எப்படிப்பட்ட குஞ்சுகள்? இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவனும் பாரதி கண்ட அக்கினி குஞ்சு தான். ஸ்ரீராம் ஒரு அக்கினி குஞ்சு, என் தம்பி பிரபாகரன் ஒரு அக்கினி குஞ்சு, என் தம்பி மணிசெந்தில் ஒரு அக்கினி குஞ்சு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்று பாடுறார். பாரதி ஏன் வேறிடை வைக்கல நெருப்ப, ஏன் கிளையிடை வைக்கல நெருப்ப, ஏன் பொந்திடை வைத்தேன் என்றான். பொந்து எப்போது வரும்? எந்த மரம் பட்டு கிளை முறித்து இலை முறித்து சாய்வது எப்போது என்று, சாவது எப்போது என்று காத்து கிடக்கிறதோ அந்த மரத்தில் தான் பொந்து விழும். எனவே அந்த மரத்தில் எது சாதிய தீண்டாமை அழுக்கு ஊறி போய் மத ஆச்சரியங்களில் மண்டி கிடந்து இப்படி ஊழல் லஞ்சத்தில் திளைத்து கொலை கொள்ளைகளில் திளைத்து கிடக்கிற இந்த அழுக்கு, இந்த பழமை இதுல தூக்கி வைக்கிறேன்டா, ஒரு பொந்துக்குள்ள வைக்கிறேன்டான்னு வைக்கிறேன். அது ஏன் அவன் வேர்ல வச்சிருக்கலாமே, ஏன் ஒரு கிளையில வச்சிருக்கலாமே? பொந்தில ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் என்று பாடினான். அதே பாரதி, சாதிகள் இல்லையேடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர், சாதிகள் இல்லையடி பாப்பா. அவன் சாதிகள் இல்லையடி ஆத்தா, சாதி இல்லையடி பெரியம்மா, சாதி இல்லையடி சித்தப்பா, சாதி இல்லையடி ஐயான் பாடல. ஏன் பாடல? அவன் விடுறா, அவன் இந்த தலைமுறை பதறு. அவனுக்குள்ள மணியை தேட விரும்பல. அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி கனவு கண்டான். அதனாலதான் சாதிகள் இல்லையடி பாப்பா, இன்னொரு தலைமுறையை தயார் செய்யணும்னு முடிவெடுத்தான். அது ரொம்ப முக்கியம். ஐயா அப்துல் கலாம் ஒரு பேரறிஞன். அவர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு பேசினாரா, இல்ல மாவட்ட ஆட்சியரை எல்லாம் கூப்பிட்டு பேசினாரா? மாணவ பிள்ளைகளை தேடி தேடி வந்து பேசியதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளையும் உணவாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற என்ன பாகுபாடு இல்லாத சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று கற்பித்தவன் அப்துல் கலாம் அவர்கள். அன்பிற்குரிய தம்பிகள் புரிந்து கொள்ளணும். அவன் ஓடி ஓடி வந்து மாணவ பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகளை சந்தித்த காரணம் என்ன? அவன்தான் அடுத்த தலைமுறை, எதிர்காலம்.